சென்னையை சுற்றி நடைபெறும் நிகழ்வுகளின் தொகுப்பாக அமையும் நிகழ்ச்சி இது. மக்கள் வணக்கம், இது சன்னலுக்கு வெளியே. இன்றைக்கு நாம் காணவிருக்கும் நிகழ்ச்சி சென்னை காட்டாங்குளத்தூரில் அமைந்திருக்கும் SRM பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழா. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். விழாவின் தொடக்கமாக கவிஞர் ரா. அருணாச்சலம் அவர்கள் எழுதிய யானை காதல் என்ற நூலினை தருமபுரி சட்டமன்ற உறுப்பினரும் பசுமை தாயகத்தின் தலைவருமான முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வெளியிட அறிஞர் பெருமக்கள் பெற்றுக்கொண்டனர். அடுத்ததாக யானை காதல் நூல் குறித்தும் அதனை எழுதிய எழுத்தாளர் பற்றியும் விழாவில் பங்கேற்றிருந்த அறிஞர் பெருமக்கள் தங்களது வாழ்த்துரையை முன்வைக்கின்றனர். வாருங்கள், அவ்வுரையை கேட்டு வருவோம். யானைகளை பற்றி 1000 செய்திகள் நமக்கு தெரியும். பல நூல்கள் தமிழில் வந்திருக்கிறது. ஆனால் இந்த நூல் மற்ற நூல்களிலிருந்து எப்படி வேறுபட்டது என்றால், இந்த யானைகள் மீது பற்று கொண்ட 2 உயிர்களை அவர் பேட்டி எடுத்திருக்கிறார். ஏற்கனவே வரவேற்புரையில் கூறியது போல எலிபென்ட் விஸ்பரஸ் என்கிற ஒரு ஆவணப்படம். அந்த ஆவணப்படம் உலக அளவில் திரைத்துறையில் வழங்கப்படுகிற ஆஸ்கர் விருதை ஒரு ஆவணப்படம் பெற்றிருக்கிறது. அந்த ஆவணப்படத்தில் இடம்பெற்ற கதாநாயகர்களை பற்றிய உரையாடல் தான் இந்த நூல். 4 பேர் தான் அதுல வராங்க. 4 பேர்ல 2 மனிதர்கள், 2 யானை. 2 மனிதர்கள் யாருன்னு கேட்டா, அங்க வரக்கூடியது ஒரு பெல்லின்னு ஒரு அம்மா, அவர் வருவாங்க. அவருடைய கணவர் பொம்மன் வருவாரு. அப்புறம் ரகுன்னு ஒரு யானை, பொம்மின்னு ஒரு யானை. இந்த ரகு, பொம்மி ஆகிய யானை குட்டிகள் காட்டில் காட்டு யானைக்கு பிறந்தவைகள். காட்டு யானைக்கு பிறந்த அந்த யானை குட்டிகள் ஒரு அசந்தர்ப்பமான சூழ்நிலையில் அங்கு கைவிடப்பட்டு விட்டன. அதுக்கு பல காரணங்கள், அதை பற்றி விரிவாக இப்ப பேச முடியாது. காட்டில் இவை நிகழும். அப்படி கைவிடப்பட்ட யானை குட்டிகள் காட்டில் வாழ முடியாது. அவற்றை கொண்டு முகாம்களில் வைத்து வளர்ப்பார்கள். சரி, யானைக்குட்டி வந்துருச்சு, முகாமில் வளர்த்துருவாங்க, அவ்வளவுதானா அப்படின்னா அப்படி அல்ல. யானை குட்டிகள் அப்படி தாயிடமிருந்து பிரிந்த யானை குட்டிகளை அவ்வளவு எளிதாக வளர்த்து விட முடியாது. ஆனால் வெற்றிகரமாக வளர்க்கிற வல்லமை நமது காடுகளில் இருக்கக்கூடிய யானை முகாம்களில் இருக்கக்கூடிய பழங்குடிகளுக்கு உண்டு. அந்த பழங்குடிகள் அவற்றை வெற்றிகரமாக வளர்த்தெடுப்பார்கள். அப்படி வளர்த்தெடுத்த அந்த பழங்குடிகளை பற்றிய ஆவணப்படம் தான் அந்த எலிபென்ட் விஸ்பர். அந்த ஆவணப்படத்தை பார்த்த பிறகு யானை மீது பேரன்பு கொண்ட 2 உள்ளங்கள் 2 யானை குட்டிகளை வளர்த்திருக்கின்றவே, அவர்களை பார்க்க வேண்டும் என்று கிளம்பி அவர்களோடு பேட்டி எடுத்து அவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் எழுத்தால் வடிவித்த நூல் தான் இந்த நூல். SRM is one of the largest multidisciplinary university in India. இந்த மேடை இந்தியாவுடைய அத்தனை பிரதமர்களும் அதே போல ஸ்பீக்கர்ஸ், பிரசிடென்ட்ஸ் எல்லாரும் வந்து போன மேடை. ஆகவே இந்த மேடையை தொட்டவர்கள் அடுத்த உயரத்தை தொடுவார்கள் என்று நான் சொல்லி நடந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். இந்த மேடையில் உங்கள் சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார். அடுத்த உயர்வை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று கூறி, இந்த நிகழ்ச்சியில் நான் சொன்ன மாதிரி யானை காதல் சரிப்பா, மனித காதல் முதல்ல நீ கல்யாணம் பண்ணு. நான் திரும்பத்து வாங்க அம்மாவுக்கிட்டே சொல்லியிருக்கேன். நான் வயது 28 ஆகுது. அவனுக்கு குடும்பத்தில் அக்கறை இல்லையோ, எனக்கு அக்கறை இருக்கு. அவனுக்கு மாப்பிள்ளை ரெடி, அதற்கான செலவும் தயார்.
ஆனால் அவனுக்கு யானை காதலை பற்றி உருகி உருகி எழுதுகிற தம்பி, நீ மனிதனாக இருக்கிற காரணத்தில் முதல் மனித காதலாக, இவ்வளோ பெரிய உலகத்தில் ஒரு பெண்ணை ஒன்றால் கண்டுபிடிக்கலைன்னா இன்னைக்கு என்னைக்கு போய் எங்கே தேட போகிறேன்? ஏன்னா பல நேரங்களில் நான் வெளிநாடுகளிலிருந்து சென்று மீண்டும் பல்கலைக்கழகத்தை பார்க்க வேண்டும் என்று எண்ணுகிற மாணவர்களை பார்த்திருக்கிறேன். வருகிற பொழுது என்னை பார்க்க வருபவர்கள் எங்கே பார்க்க? அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், லண்டனில். சரி, அப்புறம் மேரேஜ் ஆயிடுத்து. பக்கத்தில் இந்த பொண்ணு யார்? என் மனைவி. எங்கே? SRM. இங்கே தான் அப்படின்னு. ஆக பல ஜோடிகளை, மனங்களை சேர்க்கிற இடம் இது. நீ இப்படி டிலே பண்ணுறீன்னு சொல்லி அம்மா கவலைப்படுறாங்களோ இல்லையோ, நான் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் அவர் இன்னும் பல கவிதை நூல்களை எழுத வேண்டும். அடுத்ததாக விழாவில் பங்கேற்றிருந்த சிறப்பு விருந்தினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் கவிஞர் ரா அருணாச்சலம் அவர்கள் எழுதிய யானை காதல் நூல் குறித்த இலக்கிய சிறப்பையும் வாசிப்பின் அவசியத்தையும் தமிழ் மொழியின் வளர்ச்சியில் படைப்பாளிகளின் பங்களிப்பையும் எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார். யானை காதல் அப்படின்னு அவர் எனக்கு முதல்ல சொல்லியிருந்தாரு. அப்புறம் அவருடைய 3 கவிதை புத்தகங்களையும் எனக்கு கொடுத்திருந்தாரு. ரொம்ப அழகா இருந்தது. அந்த கவிதை புத்தகங்களையும் நான் முழுதாக வாசித்தேன். அதே போல யானை காதல் புத்தகமும் முழுதாக வாசித்தேன். ஏன்னா அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ், டிராயிங்கும் இருந்தது, ஒளிப்படங்களும் இருந்தது. அதே சமயம் அதை பத்திய ரொம்ப ஈஸி ரீட், ரொம்ப நீங்க சீக்கிரமா படிச்சிடலாம், அப்படிதான் இருந்தது. ஆனா ஒரு விவிட் டிஸ்கிரிப்ஷன். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு காட்டுக்கு போறீங்கன்னா அந்த காடை பற்றிய ஒரு டிஸ்கிரிப்ஷன். இல்லை நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், அது வீடு இப்படி இருந்தது, இவ்வளோ நேரம் நாங்கள் போனோம் அப்படின்னும் போது அதை பற்றிய ஒரு காட்சி கற்பனையை அழகாக எழுதியிருக்கிறாரு. அது நமக்கு புரியுது. அப்போ நம்மளே அந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரியும், நம்மளே அவர் சின்ன வயசில் அவர் வீதியில் யானைகளோட எப்படி அதை நம்மள எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் யானைங்க வரும். தேரில் விழாவில் வருவாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு திருவிழானா கண்டிப்பாக யானைகள் தெருவில் வரும். நம்மளாம் போய் சந்தோஷமாக பார்ப்போம், பயத்தோடையும் போய் பார்ப்போம். தெருவில் யானை வருது, இன்னைக்கு திருவிழாவாச்சே, அப்போ இன்னைக்கு கண்டிப்பாக கோவில்லேருந்து யானைகள் வரும், நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு வருவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த புக்கில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு, நம்மளுடைய சின்ன வயசு விஷயங்கள்ல. அப்போ அவருடைய தெரு வீதியில் நம்மளே நடக்கிற மாதிரியே இருந்தது. அந்த அளவுக்கு நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, காடுகளில் அவர்கள் கணவன் மனைவி அவங்ககிட்ட நீங்கள் பேசும்போது அவர்களுடைய உரையாடல்களை அப்படியே பதிவு செய்திருந்தீர்கள். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, நாங்கள் பசுமை தாயகம் மட்டுமாக நான் பார்க்கவில்லை. இது ஒரு வாய்ஸ் இல்லாதவங்களுக்கு ஒரு குரலாக, குரல் இல்லாதவர்களின் குரலாக தான் இதை நம்ம பார்க்கணும். திஸ் இஸ் அ வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ். ஏன்னா அந்த காட்டுல அப்படி இருக்கக்கூடிய பழங்குடியினருடைய வாழ்க்கை முறை அதில் நீங்க பதிவு பண்றீங்க. அவங்களுக்கு வீடு இல்லை, அவர்களுக்கு படிப்பதற்கு பேசிக் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லை அடிப்படை வசதிகள் இல்லை என்ற விஷயத்தை நீங்கள் அதில் பதிவு பண்ணுறீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஒன்றுத்தை தான் சொல்கிறாங்க. யானைகளை பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது, யானை இப்படி வரும் போகும், அதுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்கோன்னு சொல்லும்போது அவங்களோட குழந்தைங்களை பற்றியும் தான் சொல்கிறாங்க. அவங்க குடும்பமாக இருக்கும்போது அவர்கள் படிக்கின்ற கஷ்டத்தை சொல்கிறாங்க. ஆனால் அதை அவங்க ஒரு ஏற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் அதை குறையாவே சொல்லலை. ஏன்னா ஐயோ எனக்கு வீடு இல்லையே, என் பசங்களுக்கு படிப்பு இல்லையே, இல்லை என் பசங்களுக்கு தக்க நேரத்தில் ஒரு உதவி வந்திருந்தா அந்த குழந்தை பிழைச்சிருக்கும். அவர்களுடைய பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிறைய சோக நிகழ்வுகள் நடந்திருக்குது. ஏன்னா உடம்பு சரியில்லாமல், மருத்துவ வசதி இல்லாமல் நிறைய பேர் இறந்துருக்குறாங்க அவங்களுடைய பிள்ளைகளே. அந்த விஷயங்களெல்லாம் அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அதை அவங்க ஒரு பெரிய குறையாவோ, இல்லை இவங்க ஆட்சியாளர்கள் மேலே குறை, இல்லை மருத்துவத்துறை மேலே குறை, அப்படிலாம் சொல்லலை. இது கடவுளாக நமக்கு கொடுத்தது போல இருக்குன்ற மாதிரி அவங்க அதை ஏற்றுக்கிட்டு பேசுகிறாங்க. அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ பாவம், சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு கிடைக்கலையே. அப்படித்தானே இந்த யானைகளுக்கு என்ன வேணும்னு தெரியல. அவங்க காட்டில் இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அந்த காடை போய் நம்ம ஆக்கிரமிக்கும் பொழுது அவங்களுக்கு எங்கே போகிறது தெரியாம தான் எல்லா ஊருக்கும் வருவாங்க. யானைகள் அட்டகாசம் அப்படிலாம் இல்லை, மனிதர்கள் போய் அட்டகாசம் செஞ்சதுனால தான் யானைகள் நம்மளுடைய காட்டுகள் அட்டகாசம் செய்யுது. அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் நம்ம அதை பார்க்கணும். இந்த
குரல் இல்லாதவர்களுக்கு குரலாக இந்த புத்தகம் யானை காதல் வந்திருப்பதில் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் தம்பி அருணாச்சலம் அவர்களே. ஏன்னா இதில் நீங்கள் அதை தைரியமாக பதிவு பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை அவங்க சொல்கிறாங்க, ஆனால் அவங்க குறையா சொல்லலை. ஆனால் நாம் அதை பார்க்கணும். ஐயோ அவங்களுக்கு இதெல்லாம் இல்லையா, அதை கொடுக்கணுன்றது தான் நம்மளுடைய வேலை. அதே போல் நான் கூட பார்த்தேன், இந்த கேரளாவில் ஒரு யானை ஒன்று கொம்பன் நினைக்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ரேஷன் கடையில் தான் வருவாங்க. அரிக்கொம்பன ரேஷன் கடையில தான் வருமா. திடீர்னு பார்த்தா தமிழ்நாட்டு பார்டர்ல இருக்கும், திடீர்னு பார்த்தா வேற ஏதாவது ஒரு ஊர்ல எல்லையில இருக்கும். கண்டே பிடிக்க முடியாது. ரேஷன் கடைக்கு வந்து அரிசி சாப்பிட்டுட்டு அந்த அந்த அரிக்கொம்பன் வந்து வெளியூர் வேற ஊருக்கு போயிடுது. அந்த அளவுக்கு அது ரொம்ப இன்டெலிஜென்ட், அவ்வளோ புத்திசாலி அந்த யானைகள். அந்த யானைகள் தான் காடுகளை உருவாக்குகின்றன என்ற அந்த விஷயத்த ரொம்ப அழகா நம்மளுடைய சகோதரர் அவர்கள் காளிதாசன் ஐயா அவர்கள் சொன்னாங்க. அவங்க தான் வழித்தடத்தை அமைக்கிறாங்க. அவங்க நினைச்சா ஒரு 10 மரத்தை வெட்டி போட்டுட்டாங்கன்னா, அவங்க தும்பிக்கையால தள்ளி அந்த மரத்தை வெட்டிட்டாங்கன்னா அந்த ஓடை பாதியிலே நின்றுடும். ஓடையோட வழியை அவங்க மாத்திடுவாங்க. ஓடை எந்த வழியில போகுது, ஒரு சிற்றோடை போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க, புரூக்குன்னு சொல்றல போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க, அந்த வழியில அது ஒரு 10 மரத்தை போட்டு அவங்க முட்டிக்கிட்டு சாச்சு அந்த ஓடையோட வழியே அவங்களால மாற்ற முடியும். காடுகளை உருவாக்குபவை நம்மளுடைய யானைகள் தான். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதுல வந்து யானை காதலை மட்டுமல்லாமல் இன்று நம்மளுடைய காடுகளை பற்றி நாம் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு 2 விஷயம் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும். நம்ம மிக மிக கொடுத்து வச்சவங்க. நம்ம எங்க இருக்கோம் தெரியுங்களா? வெஸ்டர்ன் காட்ஸ் பக்கத்துல இருக்கோம். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை. இட் இஸ் ஒன் ஆஃப் த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். அங்க இல்லாத விஷயமே கிடையாது. அவ்வளோ ஃப்ளோரா ஃபோனா அத்தனை விஷயங்கள் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கு. அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும், மேக்கேதாட்டுன்ற இடம் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். அதாவது காவேரி உருவாகிற இடம் பாத்தீங்கன்னா எங்க உருவாகுது? குடகு மலை. அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ்ல மேற்கு தொடர்ச்சி மலை கூர்ல உருவாகி கர்நாடகாவில் போய் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழையுது. தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிற இடம் தான் பிலிகுண்டுன்னு சொல்லுவாங்க. அது நான் வந்து தர்மபுரி மாவட்டத்தில் வருது, என்னுடைய சட்டமன்ற தொகுதி இல்லை, பட் பிலிகுண்டுன்றது தர்மபுரி மாவட்டத்தில் வருகிறது. அதாவது மேக்கேதாட்டுனா என்ன அர்த்தம்னா ஆடு தாண்டுகின்ற பூமி. தமிழ்ல வந்து அந்த ஊருக்கு ஆடு தாண்டின்னு தான் பேரே, மேக்கேதாட்டுவுக்கு. அதே போல பிலிகுண்டுனா புலிகள் இருக்கக்கூடிய விழம். பிலின்றது கன்னட பாஷையில போல இருக்கு, தமிழ்ல வந்து புலிகள் நடமாடும் இடம் தான் பிலிகுண்டு. அந்த பிலிகுண்டுல தான் வந்து காவிரி தாய் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க, கிருஷ்ணகிரி மூலமாகவும் வருவாங்க. அப்போ உள்ள அங்க நுழைஞ்சு ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி நிறைய பேர் போயிருப்பீங்க. ஒகேனக்கல் ஃபால்ஸ்ல அந்த காவிரி வந்து கொட்டி அதுக்கப்புறம் வந்து சேலம், பெண்ணாகரம், அந்த பெண்ணாகரம், தர்மபுரி, சேலம், மேட்டூர் டேமை ஃபில் பண்ணுவாங்க. அந்த காவிரி தாய் தண்ணியாக மேட்டூர் டேம் போயிட்டு அதுக்கப்புறம் ஈரோடு, கரூர், நாமக்கல், அதுக்கப்புறம் வந்து திருச்சி, கல்லணை, இதுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் கடைசியா தான் வந்து பூம்புகார்ல தான் அவங்க முடிஞ்சு கடலுக்கு போறாங்க. இதுதான் ரூட் மேப். இதுல பாத்தீங்கன்னா அவங்க காவிரி தாய் ஓடுற இடம் கர்நாடகால இருக்கு இல்லையா, அது முழுக்க முழுக்க சரணாலயங்கள் இருக்கக்கூடிய பகுதி, வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அதாவது அந்த காவிரி பேசின் இருக்குல்ல, அந்த காவிரி பேசின் சுத்தி இந்த பக்கமும் இந்த பக்கம் வனவிலங்கு சரணாலயம், காவேரி சரணாலயம். அதே போல மாதேஸ்வரன் மலை சரணாலயமும் அதை சுத்தி தான் இருக்கிறது. அதற்கப்புறம் பிலிகிரி ரங்கசாமி கோவில் டைகர்ஸ் சாங்சுவரி, பிலிகிரி ரங்கசாமி கோவில் புலிகள் சரணாலயம், காப்பகமும் அங்கதான் இருக்கு. கிட்டத்தட்ட காவிரியை சுத்தி இததான் இருக்கு. இப்ப மேக்கேதாட்டுன்றது தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. மேக்கேதாட்டு டேம் கட்டி விட்டார்கள் என்றால், மேக்கேதாட்டு டேம் கட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். மேக்கேதாட்டு டேம் கட்டிட்டாங்கன்னா இத்தனை சரணாலயங்களும் தண்ணியில முழுகிடும். அந்த தண்ணீர்ல முழுகும் போது என்னெல்லாம் அதுல முழுகுது தெரியுங்களா? நான் சொன்ன இத்தனை வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸும் அதுல முழுகிடும். புலிகள் முழுகிவிடும், கரடிகள் முழுகிவிடும். 4 கொம்பு மான் என்பது அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. எங்க மேக்கேதாட்டு நான் சொல்றேன்ல, அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு. அந்த 4 கொம்பு மான்லாம் அதுலயே முழுகிடும். சாம்பல் நிற மலை அணில் அப்படின்னு சொல்லுவாங்க. அணில் ஒரு ஸ்பெஷல், அது வந்து ரொம்ப வெளியூர்ல எல்லாம் பார்க்க முடியாது, அங்க மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த அணில்லாம் அந்த தண்ணியில முழுகிடும். அப்புறம் வந்து இந்த நீர் நாய் சொல்றாங்க இல்லையா, ஸ்மூத் கோட்டட் ஆட்டர்ஸ், நீர் நாய்கள் தண்ணியில முழுகிடும்.
அப்புறம் ஒரு நீர் மருது மரங்கள் அந்த பகுதியில மட்டும்தான் அது இருக்குது, அர்ஜுனா ட்ரீன்னு சொல்லுவாங்க. அந்த மரங்கள்லாம் கிட்டத்தட்ட 300 வருடம் பழமையான மரங்கள் அத்தனையும் அந்த தண்ணீரில் முழுகிடும். அதாவது கிருஷ்ணராஜசாகர் டேம், கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி 4 டேம் இருக்கு. அதுல 115 டிஎம்சி தண்ணீரை அவர்கள் சேமித்து வைக்க முடியும். இந்த மேகேதாட்டுவை கட்டிவிட்டார்கள்னா 185 டிஎம்சி தண்ணீரை அவங்க தேக்கி வச்சுட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது. ஏன் தெரியுங்களா? நான் அரசியல் சொல்ல வரல. இது இக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ் பத்தி மட்டும் இல்ல, இக்கலாஜிக்கல் டிசாஸ்டர் அதை பத்தி தான் இங்க சொல்ல வரேன். இத்தனை மிருகங்களும் தண்ணீரில் மூழ்கி விட்டா மழை வராது, காடு அழிஞ்சிச்சுன்னா மழை வராது, நமக்கு தண்ணி முதல்ல வராது. நீங்க காவிரியை சும்மா விட்டீங்கனாலே அது ஒழுங்காவே நம்ம ஊருக்கு வந்திருக்கும். அங்க டேம கட்டி தண்ணியை சேர்த்து வச்சுட்டா தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது. தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரலன்னா என்ன ஆகும்? டெல்டா பாலைவனமாகிவிடும். டெல்டான்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? டெல்டா பகுதியில் என்ன விளையுது? நமக்கு நெல் விளைகிறது, நமக்கு அங்கதான் உணவு உற்பத்தி ஆகி வருகிறது. அப்ப அரிசியும் பருப்போ காய்கறிகளோ இல்லை என்றால் நாம எப்படி சாப்பிடுறது? டெல்டா பாலைவனமாகிவிடும். அது ஒரு விஷயம், விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்காது. அடுத்த விஷயம், நமக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி கிடைக்காது. குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. ஏனென்றால் காவிரியை நம்பிதான் நிறைய வாட்டர் சிஸ்டம்ஸ் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். காவிரி உபர்நீர் திட்டம், காவிரி தர்மபுரி ஒக்கநேக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். சென்னைக்கு எங்கிருந்து தண்ணி வருதுன்னு நினைக்கிறீங்க? சென்னைக்கு நம்ம எல்லாம் தண்ணி குடிக்கிறோம்ல, எந்த தண்ணி வருது? வீராணத்துல இருந்து தண்ணி வருது. வீராணத்துக்கு எந்த தண்ணி வருது? காவிரி தண்ணி தான் வருது. இப்ப காவிரியில அங்க டேம கட்டி தண்ணியை நிறுத்திட்டாங்கன்னா சென்னைக்கும் தண்ணி வராது. அதே சமயம் காவிரி குண்டார் இணைப்பு திட்டம்னு ஒண்ணு இருக்கு, அது நினைச்சிட்டு இருக்கிறோம். சவுத், அதாவது தென் தமிழ்நாட்டுக்கெல்லாம் காவிரி ஏன் வரப்போகுது? அது எங்கேயும் இங்க இருக்குது, இந்த ஓரத்துல நம்ம இருக்கிறோம். அப்படி இல்ல, காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திலையும் காவிரி தண்ணி தான் அங்க போகுது பாதி ஊருக்கு. இப்படி காவிரி இல்லை என்றால் 28 மாவட்டங்கள் அவுட் ஆஃப் நம்ம ஊர்ல இருக்கிற மாவட்டங்களை 28 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தண்ணி வராம போயிடும். ரொம்ப கஷ்டம். எல்லாம், அதாவது மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், திருச்சி, எல்லா ஊர்லயுமே தண்ணி வராது, சென்னை உட்பட. குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இருக்காது. அதனாலதான் இந்த மேகேதாட்டு ப்ராஜெக்ட் எக்கலாஜிக்கல் டிசாஸ்டர் மட்டும் இல்ல, நமக்கு தமிழ்நாட்டையே பாலைவனமாக்கும் ஒரு திட்டம். இதை தான் நம்ம கடுமையாக எதிர்க்க வேண்டும். இது ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்க எல்லாம் குழந்தைங்க கிடையாது, பெரிய பசங்க. உங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணும், எது நம்மள நாளைக்கு அஃபெக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு விஷயம் தெரிய வேண்டும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இருக்காது, விவசாயத்துக்கு தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது. அப்படின்ற விஷயத்த நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நாங்க கிட்டத்தட்ட 4 நாட்கள் பசுமை தாயகம் சார்பாக மருத்துவர் அன்புமணி அவர்கள் கரம் கோர்ப்போம், காவிரி காப்போம், மேகதான அடையை கட்டுவதை தடுப்போம் என்ற ஒரு நிகழ்ச்சியை 4 நாட்கள் தொடர்ந்து நடத்தினாங்க. பில்லிகுண்டு, பெண்ணாகரம், தர்மபுரி, நான் சொன்னேன் இல்லையா அந்த ரூட் மேப், காவிரி தாய் நம் தமிழ்நாட்டில் எவ்வளவு தூரம் ஓடுறாங்களோ அது வரைக்கும் அதை நடைபயணம் நடத்தினாங்க. இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் 320 கிலோமீட்டர் தான் காவிரி தாய் ஓடுறாங்க. ஆனா நம்ம ஊர்ல 420 கிலோமீட்டர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு 400 டிஎம்சி தண்ணீர் வர வேண்டும், ஆனா கொடுக்கறது 177 டிஎம்சி தண்ணி தான். பாத்தீங்கன்னா கேரளாக்கு 30 டிஎம்சி, அதே சமயம் பாண்டிச்சேரிக்கு 7 டிஎம்சி, கர்நாடகாவுக்கு 284 டிஎம்சி தான். இவ்வளவுதான் அவங்களுக்கு டிஎம்சி. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமான உரிமை, 404 டிஎம்சி. ஆனால் அதை குறைச்சி இன்னைக்கு 177 டிஎம்சி ஆக்கிட்டாங்க. என்னடா இது மேகேதாட்டு பற்றி சொல்றாங்க, யானைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நினைக்காதீங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் எலிஃபென்ட் காரிடார்ஸ் ஆஃப் இந்த பிளேஸ். மேகேதாட்டு டேம் கட்டிட்டா எலிஃபென்ட் காரிடார்னா என்ன தெரியுங்களா? யானைகள் ஒரு இடத்துல இருக்காது. யானைகள் கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா இதெல்லாம் சுற்றி நடந்துகிட்டே இருக்கும். இந்த எலிஃபென்ட் காரிடார் தண்ணியில முழுவிடுச்சுன்னா யானைங்க எங்க போகும்? உயிரோடவே இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம் தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மேகேதாட்டு டேமை கட்டுறதை தடுக்கிறதுக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறது. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு அதிலெல்லாம் நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொள்ளுங்க. எத்தனை விழிப்புணர்வு உங்களால செய்ய முடியுமோ எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. தப்பு அப்படின்ற விஷயத்த நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அந்த விழிப்புணர்வை மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேருங்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். அதே போல பள்ளிக்கரணை எங்க இருக்கு? நமக்கு பக்கத்துலயே இருக்கு. பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட்ஸ் பத்தி எல்லாருக்கும் தெரியும். மார்ஷ்லேண்ட்னா என்ன நினைக்கிறீங்க? சதுப்பு நிலம். சதுப்பு நிலம்னா என்ன? நிலமும் இருக்கும், 3 விதமான தண்ணி. ஃப்ரெஷ் வாட்டர், நல்ல தண்ணி இருக்கும், அதாவது கிரவுண்ட் வாட்டர், அதாவது நிலத்தடி நீரும் இருக்கும். ஸ்டார்ம் வாட்டர்,
மழையில போய் அதிகப்படியான நீர் எங்க போகும்? இந்த மாதிரி மார்ஷ்லேண்டுக்கு தான் போகும், இந்த மாதிரி சதுப்பு நிலங்களுக்கு போகும். அடுத்தது சலைன் வாட்டர், கொஞ்சம் உப்பு கலந்த நீர். இந்த 3 நீரும் இருந்தால்தான் அது மார்ஷ்லேண்ட், சதுப்பு நிலம். இது ஒரு ஊருக்கும் தேவை. இப்படிப்பட்ட ஒரு மார்ஷ்லேண்ட், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மாதிரி எந்த நாட்டிலையுமே கிடையாது. அதாவது சிட்டியில கிடையாது, சென்னையில் இருக்கு. நீங்க எந்த ஊர்லயும் இருக்கலாம் மார்ஷ்லேண்ட், ஆனா சிட்டியில இருக்கக்கூடிய ஒரே மார்ஷ்லேண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட். அதுதான் மிகப்பெரிய விஷயம். அதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 360 ஃப்ளோரா அண்ட் ஃபோனா, 165 பேர்ட்ஸ், ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ், 165. நீங்க தாம்பரம் பக்கத்துல அந்த போலீஸ் தலைமையகம் எதிர்க்க தண்ணி பார்த்திருப்பீங்க. அதுல ஃபிளமிங்கோலாம் பார்த்திருக்கீங்களா? பிங்க் கலர், ரோஸ் கலர்ல இருக்கும். அதெல்லாம் நம்ம ஊர் பறவையே கிடையாது. வெளிநாட்டுல இருந்து வலசை வரும் பறவைகள், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், பெலிகன்ஸ் எத்தனையோ வருது. வெளிநாட்டுல இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பறந்து நம்ம ஊர் சென்னையில வந்து உட்காருது. எதுக்கு? இந்த மார்ஷ்லேண்ட்ல இருக்கிற தண்ணிக்காகவும் அதுல இருக்கக்கூடிய வாழ்விடத்துக்காகவும் தான் அந்த பறவைகள் வருது. அதுல இருக்கக்கூடிய மீன் வகைகள், தவளை வகைகள், பாம்பு எத்தனையோ இருக்கு. பிளான்ஸ்லாம் அவ்வளோ இருக்கு அந்த மார்ஷ்லேண்ட். ஆனா முதல்ல 1967ல அதோட அளவு எவ்வளவு தெரியுங்களா? 12,500 ஏக்கர்ஸ். இன்னைக்கு எவ்வளவு தெரியுங்களா? 2,500 ஏக்கர்ஸ். அப்படியே 6 மடங்குல இருந்து 1 மடங்கு குறைஞ்சு போச்சு. 2,500 ஏக்கர்ஸ் தான் இருக்கு. ஏன் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் ரொம்ப முக்கியம் நீங்க கேட்கலாம். எதுக்குங்க? அது என்ன பேர்ட்ஸ் தானே, அனிமல்ஸ் தானே, ஃபிஷ் தானே, அது மட்டும் இருக்க போகுது, நமக்கு இடம் இல்லைல்ல, நம்ம வீடு எங்க போறது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. மழை பெய்தால் தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா 2 மழை தான், நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை. இவையெல்லாம் மாசம் 45 நாள் கொட்டணும். ஆனா இப்ப எப்படி கொட்டுது? 10 நாள்ல கொட்டி முடிஞ்சா 3 நாள்ல அவ்வளோ மழையும் கொட்டி சென்னை வெள்ளக்காடாகிறது. 2015 2015ல சென்னை வெள்ளக்காடாகி என்ன ஆச்சு? அசோக் நகர் வரைக்கும் போட் விட்டுருந்தோம். தெரியும்ல, நிறைய பேர் டிவியில பார்த்துருப்பீங்க. ஆனா உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல. 2015ல சென்னையில் வெள்ளம் வந்த போது அத்தனையும் வெள்ளக்காடாகிச்சு. தண்ணி போவதுக்கு இடம் இல்லை. ஒரு மழை கொட்டுனா அந்த தண்ணி வந்து கடலுக்கு போகணும். எந்த இடத்துக்கு போய் சேரும் தெரியுமா? எல்லாமே வந்து இந்த மாதிரி மார்ஷ்லேண்ட்ஸ்ல போய் சேர்ந்துரும். இந்த மழையோட தண்ணி என்ன, அதிகப்படியான தண்ணீரை உறிந்து கொள்வது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான். நீங்க கரணை அப்படின்னாலே வாட்டர் ஹோல்டிங் பாடி, தாங்கல் அப்படின்னாலும் வாட்டர் ஹோல்டிங் பாடி தான். எத்தனை தாங்கல் இருக்கு? ஐயப்பன் தாங்கல், வேடந்தாங்கல். வேடந்தாங்கல் எவ்வளவு பேர்ட்ஸ் வருது? எல்லாம் அந்த இடத்துல தண்ணீர் தேங்கி நிற்கும், அந்த இடத்துல பறவைகள் வரும். அதே போலதான் கரணை, இந்த பீர்க்கங்கரணை, எத்தனையோ கரணை இருக்கு. இதெல்லாம் வந்து தண்ணீரை சேர்த்து வைக்கக்கூடிய இடங்கள், மழை நீர் வடிகால்கள் தான் இவை. நீங்க இந்த இடத்துல சுத்தி வீடு கீடு எல்லாம் கட்டிட்டோம்னா மழை எங்கேயுமே போகாது. அந்த தண்ணிலாம் நம்மள சுத்தி வந்துட்டு இருக்கோம். 1 வாரம் 10 நாள் பள்ளிக்கூட வளாகமா இருக்கட்டும், கல்லூரி வளாகமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், தெருவா இருக்கட்டும், தண்ணிலாம் வெள்ள தண்ணி அங்கேயே தான் இருக்கும், போறதுக்கு வழியே இருக்காது. இதற்காக தான் இந்த மார்ஷ்லேண்டை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ராம்சார்ன்றது ஒரு ஊர் ஈரான்ல. அந்த ஊர்ல பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டை ரெக்கக்னைஸ் பண்ணி இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வந்திருக்கோம். யார்? இந்தியாவே போய் போட்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவில் 100 வாட்டர் பாடிஸை கண்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல 1 பள்ளிக்கரணை இருக்குது. அதே சமயம் இந்தியாவுடைய சட்டம், வெட்லேண்ட்ஸ் ஆக்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு, 2017 போடப்பட்ட சட்டம். அது என்ன சொல்லுது? எந்த ஊரா இருந்தாலும் சரி 5 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ், நீர்நிலைகளை வரையறைப்படுத்தி அதை பத்தி நீங்க ஆவணத்தை வெளியிடுங்கன்னு சொல்றாங்க. எல்லா ஊர்லயும் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டை தவிர. அணை திறக்க நீர் பெற பெரும் போராட்டம், ஆர்ப்பரிக்கும் ஆர்ப்பாட்டம், இதெல்லாம் நடக்கணும். நடந்தாதான் வந்து ஒரு பெரிய விஷயம் நடக்கும். சும்மா 10 பேர் போய் போராட்டம் பண்ணதில்ல, அத்தனையும் பேரும் மாணவ செல்வங்கள்ல இருந்து எல்லாருமே இப்போ ஆர்ப்பாட்டம் செய்தால்தான், நம்ம சத்தம் கேட்டாதான். ஆனா கட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 குளங்களை காத்திட அலைக்கடல் என வா, அன்பு மழை பொழிந்திட அறம் செய்ய வா அப்படின்னு அது ஒரு கவிதை கதிராமங்கலத்தை பத்தி எழுதியிருந்தீங்க. அதாவது அந்த 6 குளங்களை காப்பாத்திட நம்ம எல்லாரும் போனோம். எங்களை மாதிரி என்ஜிஓஸ் மட்டும் போராட்டம் பண்ணா பத்தாது. எங்க அரசியல்வாதிங்க மட்டும் சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே இதை பத்தி பேசினா பத்தாது. மக்களாகிய நீங்கள், மாணவ செல்வங்களாகிய நீங்க பேசினாதான் அதுக்கும் எல்லாருக்கும் எல்லாரும் சொல்றாங்கடா, நம்ம வந்து இதுக்கு காது கொடுத்து கேட்கணும்னு நினைச்சுப்பாங்க. சாமிங்க சொல்லட்டும் என்ற தலைப்பில் கவிதை. டே சின்னவனே, உன் கடலை காடெல்லாம் கம்பெனிங்க வரப்போகுதான்,
நடுவுலவனே நீ நட்டு வச்ச பனையெல்லாம் பாழா போகுதான் அப்படின்ற மாதிரி ஏதோ நல்ல ரோடு போட்டு நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தி ஒன்றுன்னு சொன்னது யார்? இந்த ரோடு தான் போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம வந்து டெவலப்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்ட் கிடையாது, யாருமே வந்து நல்ல திட்டங்களுக்கு எதிரி கிடையாது. நல்ல திட்டங்கள் வேண்டும், ஆனால் அது நீடித்த வளர்ச்சியுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டா இருந்தாதான் அது நல்ல திட்டம். ஒரு 10 வருஷத்துல அது காலாவதியா போச்சுன்னா அது நல்ல திட்டமே இல்லை. அந்த திட்டத்தை செய்து நாளைக்கு மக்கள் தண்ணீர் பிரச்சனையில் அவஸ்தைப்பட போறாங்க, குடிநீர் பிரச்சனையில் அவஸ்தைப்பட போறாங்க, சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட போறாங்க, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட போது, இரும்ப போறாங்க, தும்ப போறாங்க, அவங்களுக்கு கேன்சர் வரும்னா அது அப்படிப்பட்ட திட்டங்களே தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதையெல்லாம் நீங்கள் மனதில் வாங்கி கொண்டு, நம்ம 42,000 ஏரி இருந்தது, இன்னைக்கு 26,000 ஏரி தான் இருக்கு, காணாம போயிடுச்சு. இருக்கிறதையாவது நம்ம காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நீங்கள் எல்லோரும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களுக்காக குரல் கொடுங்கள் என்று கூறிக்கொண்டு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். விழாவில் இறுதியாக ஏற்புரை வழங்கினார் கவிஞர் ரா அருணாச்சலம் அவர்கள். இந்த நூல் இப்பொழுது இந்த தருணத்தில் வெளிவர வேண்டும், பொருத்தமான நேரம். உலகம் முழுக்க சூப்பர் எலினோ எஃபெக்ட், புவி வெப்பமடைமாதல், சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், குறிப்பாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் குறிப்பிட்டது போல மேகதாது அணை உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கும் வேளையில் யானை என்ற ஒரு பொருளில் இவை அனைத்தும் அடங்கும். காடுகள் அழிந்தால் மழைகள் வராது, மழைகள் வராமல் போனால் எத்தனை அணைகள் கட்டினாலும் நமக்கு குடிநீர் உட்பட விவசாயத்திற்கு தேவையான எந்த நீரும் கிடைக்காது என்ற ஒரு முக்கிய கருப்பொருளை கொண்டு இந்த நூல் வெளியீட்டு விழாவை நடத்த திட்டமிட்டது. இப்பொழுது அந்த நூலின் பயன் பெற்றதாகவே நான் கருதுகிறேன். உலக அளவில் பார்க்கும் பொழுது பூமியின் நிலப்பரப்பு சுமார் 31% காடுகள் மற்றும் மரப்பரப்புகளால் ஆனது. ஆனால் இந்திய காடுகள் மற்றும் மரப்பரப்பு சேர்த்து சுமார் 25% என்று ஆவணங்களில் உள்ளது. ஆனால் 21% தான். நான் சொல்வது விந்தையாக இருக்கலாம். நாம் பூமியை நம் முன்னோர்களிடமிருந்து பெறவில்லை, நம் நாளைய தலைமுறைகளிடமிருந்து கடன் வாங்கியிருக்கிறோம். நாம் எல்லாம் கடன் பட்டவர்கள். கடனை அடைக்க முடியாவிட்டாலும் வாங்கிய கடனை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துவிட்டு செல்லலாம். இதற்கு மேலாவது நாம் பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள் பணத்தை மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலையும் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவாக இந்த புத்தகத்தின் வாயிலாக பதிவு செய்கிறேன். சிந்தனைகளுக்கு சிறகளிக்கும் இந்த இலக்கிய பயணத்திற்குள் இந்நிகழ்ச்சியின் வழியே பயணித்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறோம். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.